கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக யாருக்கு என்ன கிரீடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்ற தலைப்பிற்கு நாங்கள் தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்தை நாங்கள் பார்த்தோம். நீதியின் கிரீடத்தை கர்த்தர் கொடுக்கிறார். விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்த அவருடைய வாழ்க்கையில எப்படி கர்த்தர் நீதியின் கிரீடத்தை கொடுக்கிறார் என்றது குறித்து நாங்கள் பார்த்தோம். இந்த நாளில் நாங்கள் பார்க்க போற காரியம், அழிவில்லாத கிரீடத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஒருவரால் அழிக்க முடியாத, பறிக்க முடியாத ஒரு கிரீடத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 25வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: பந்தயத்தில் போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, நமக்கு கர்த்தர் அழிவில்லாத கிரீடத்தை வைத்திருக்கிறார். இந்த அழிவில்லாத கிரீடத்தை நாம பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் நாங்கள் இச்சை அடக்கத்தோடு போராட வேண்டும், இச்சை அடக்கத்தோடு ஓட வேண்டும். இந்த ஒரு ஓட்டப்போட்டி ஓடுகிற ஒருவர் தான் அந்த ஓட்டப்போட்டியிலே முதலிடம் வகிப்பதற்காக, அந்த கிண்ணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவன் எவ்வளவாய் தன்னை ஒடுக்கி, தன்னை பயிற்சி கொடுத்து, தன்னை அதற்கேற்ற விதமாய் ஆயத்தப்படுத்திக் கொள்கிறான் என்பதை நம்ம சற்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அதுபோல தேவனுடைய பிள்ளைகளை நாம் அழிவில்லாத கிரீடத்தை, ஒருவரால் பறிக்க முடியாத அழிவில்லாத என்றென்றைக்கு நிலைத்திருக்கக்கூடியதான அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்காக அழைக்கப்பட்டிருக்க நம்ம எப்படி பிரயாசப்பட வேண்டும், எப்படிப்பட்ட ஜாக்கிரதை, எப்படிப்பட்ட இச்சையடக்கமாய், எப்படிப்பட்ட கவனமாய் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நாம் சற்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் நமக்கு இருக்கிற கிரீடம் மிக மேன்மையானது. கர்த்தர் நமக்காக ஆயத்தப்படி வைத்திருக்கிறது மிக மேன்மையானது. அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். பிசாசானவன் எப்பொழுதுமே நம்ம யாரை விழுத்தள்ளலாம் என்று வகை தேடி சுற்றித் இருக்கிறான். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம்: ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாதாவிய சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஆமென். நமக்கு போராட்டம். நம்ம அதை எதிர்த்து போராடித்தான் நாம் வெற்றி பெற வேண்டும். அழிவில்லாத கிரீடத்தை பெற நாம் முயற்சிக்க வேண்டும். ஆகவே எங்களோடு எதிர்த்து போராடுகிற, மாம்சத்தோடு போராடுகிற அவர் ஆவிக்குரிய யுத்தம் நமக்கு இருக்கிறது. நம்ம விழத்தள்ள, நம்ம எப்படியாவது தள்ளிவிட கங்கணங்கட்டி செயல்படுகிற பிசாசானவனுடைய சர்வ சேனைகளோடு நம்ம எதிர்த்து போராடும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எதிர்த்து போராடி ஜெயம் கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அவருடைய அழிவில்லாத கிரீடத்தை கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாகவே இருக்கிறார். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது: நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியை உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவிலே சுவிசேஷத்துக்கு விசுவாசத்துக்காக கூட போராடி எதிர் பேசுகிறவர்களால் ஒன்றும் மருளாதிருக்கிறவர்களா என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு பாத்திரமாக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். பாருங்க, எங்களை எப்படி ஆயிலும் விழத்தள்ள முயற்சிக்கிற ஒரு கூட்டம், எதிர்த்து நிற்கிறவர்கள், அதனால நாம் மருளாகாதபடிக்கு, நாங்கள் துவண்டு போய் விடாதபடிக்கு, நம்ம விலகி போய் செல்ல விடாதபடிக்கு எப்பொழுது நம் விசுவாசத்துக்காகவும் நம்முடைய சுவிசேஷத்துக்காகவும் போராடும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த விசுவாசத்துக்காக நம்ம போராடி ஜெயம் கொள்ளும் பொழுது நிச்சயமாக எங்களுடைய எதிராளியாக தோத்து போவார். நமக்கு ஆண்டவர் நமக்கு அழிவில்லாத அந்த கிரீடத்தை நமக்கு கொடுப்பார். ஆமென். கர்த்தர் தாம் ஒவ்வொருவரையும் அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாய் நடத்துவாராக. God bless you all.